ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குங்க. நான் இன்னைக்கு ட்ரை பண்ண போறது ஆலு பரோட்டா தான். இதுல என்னங்க டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் இது வரைக்கும் செஞ்சது இல்லைங்க, இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். நானுமே இது ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்து தாங்க ட்ரை பண்றேன். எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 kg பொட்டேட்டோ எடுத்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எக் பொட்டேட்டோ எல்லாம் உரிக்கிறது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அதனால அவங்க கிட்டே கொடுத்துட்டேன். 2 பேரும் பாத்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு கிளீனா உரிச்சு கொடுத்துட்டாங்க. இது நம்ம இப்போ வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ஸ்மாஷர் இல்லைங்க, அதனால இல்லாதவங்களுக்கு இந்த கரண்டி தான் வந்து ஸ்மாஷர். அதனால இந்த கரண்டி வச்சு நல்லா நான் ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதாங்க. இப்போ பொட்டேட்டோ வந்து ஸ்மாஷ் பண்ணி எல்லாமே ரெடியா இருக்கு. இல்ல போட வேண்டிய மசாலாலாம் இப்போ சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துட்டு நல்லா மெலிசா சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி கொத்தமல்லியும் மெலிசா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ரெண்டுமே வந்து நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்குல சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னென்ன மசாலா சேர்த்தேன் அப்படின்னா தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அவ்வளவுதான். கரம் மசாலா ஃபிளேவர் வந்து பிடிக்கும் அப்படின்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். எங்க வீட்டுல கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணா அவ்வளோவா லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் வந்து சேர்க்கல. ஒரு கையில போன் இருக்கிறதால என்னால மிக்ஸ் பண்ண முடியல. நான் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க. இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. மாவு வந்து ஒரு 1/2 kg கிட்ட நான் நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 hourக்கு முன்னாடியே வச்சுட்டேங்க. இப்போ நல்லாவே சாஃப்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா கோதுமை மாவு தான். ஒரு சிலர் வந்து மைதா கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு சப்பாத்திக்கு எவ்வளவு மசாலா வைக்கிறது அப்படின்னு தெரியலங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். நம்ம எப்பவுமே சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி கொஞ்சமா தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மசாலா வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம ரவுண்டா கொழுக்கட்டை செய்வோம் இல்லைங்க, அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியா இருந்ததால நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து மாவுல நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டா மசாலா எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் பரோட்டா சரியா வராது. அதனால லைட்டா இந்த மாதிரி தேய்ச்சாலே போதுங்க. நான் ஃபர்ஸ்டே ஒரு ஆலு பரோட்டா வந்து செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க. சூப்பரா வந்துருச்சுங்க. சப்பாத்தி உள்ள வந்து பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணிருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கு. சப்பாத்தியில போடுற மாதிரி நம்ம எண்ணெயோ நெய்யோ வந்து ஃபர்ஸ்ட்லயே போட்டுறக்கூடாதுங்க. இந்த மாதிரி பிளாக் டாட்ஸ் வந்துட்டு அப்புறம் அந்த எண்ணெயோ நெய்யோ நீங்க மேல வந்து தேய்ச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் சுட சுட செய்யும் போதே பசங்க வந்து எடுத்துட்டு போய் சாப்பிட்டாங்க. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றேன். எப்படி வருமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா சூப்பராகவே இருந்ததுங்க. சுவையான ஆலு பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா தயிரில் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் இப்போ வேர்க்கடலை சட்னி தாங்க வச்சிருக்கேன். அதுவுமே சூப்பராக இருந்தது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.